ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவில் முக்கியமான நடிகராக வலம் வந்து கொண்டிருந்த நெப்போலியன் அவர்கள் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு முழு அரசியலில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். அரசியலில் அடுத்தடுத்து அவர் செயல்பட்டு கொண்டிருக்கும் போதே தன்னுடைய மகன்கள் மற்றும் மனைவியின் விருப்பத்திற்கு ஏற்ப முழு அரசியலையுமே கைவிட்டு அமெரிக்காவில் போயிட்டு கம்ப்ளீட்டாக செட்டில் ஆயிட்டார். அங்கே ஒரு ஐடி நிறுவனத்தை தொடங்கி வெற்றிகரமாக நடத்தி வந்த அவருக்கு 1000 1500 கோடி வரைக்கும் சொத்து இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் தன்னுடைய உடல்நிலை சரியில்லாத மகனான தனுஷிற்காக அந்த மருத்துவ சிகிச்சைகள்லாம் ப்ராப்பராக இருக்கிற மாதிரி பிரத்யேகமான ஒரு பங்களாவை கட்டியிருக்கக்கூடிய அவர் ஒரு நடிகரா ஒரு அரசியல்வாதியா தன்னை நிரூபிச்சதை விட இப்ப ஆகச்சிறந்த ஒரு அப்பாவா வலம் வந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில தான் திருமண வயதை எட்டி விட்டதுனால தன்னுடைய மகன் தனுஷுக்கு சமீபத்தில் அக்ஷயா அப்படின்றவரோட திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. அதன்படி கடந்த ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி தனுஷ் மற்றும் அக்ஷயா திருமணம் ஜப்பான்ல வெகு விமர்சனையாக நடந்து முடிஞ்சது. இவங்களுடைய திருமணத்தில் கோலிவுட் திரையுலகை சேர்ந்த ஏராளமான பிரபலங்கள் கலந்து கொண்ட நிலையில நெப்போலியன் மகன் தனுஷினுடைய திருமண செலவுக்காக மட்டுமே சுமார் 332 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ண தகவல்கள் வெளியானது. திருமணத்திற்கு பிறகு தனுஷ் அக்ஷயா ஜோடி இணைந்து சில பேட்டிகள் கொடுத்த நிலையில இப்போது இவங்க 2 பேருக்குமே அமெரிக்க முறைப்படி திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் அவங்களுடைய திருமணம் முதல் முறையா ஜப்பான்ல நடந்த நிலையில இப்போ கிட்டத்தட்ட 7-8 மாதங்கள் கழித்து அவங்களுடைய திருமணம் 2வது முறையாக அமெரிக்க சட்டப்படி நடைபெறுது. இருவருக்கும் அமெரிக்க சட்டப்படி நடைபெறும் திருமண வீடியோவை நெப்போலியன் தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்தில் பதிவிட்டு வாழ்த்தும் சொல்லியிருக்காரு. அந்த இன்ஸ்டா பதிவில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அமெரிக்க முறை திருமணம். அன்பு நண்பர்களே, உலகெங்கும் வாழும் நம் தமிழ் சொந்தங்களே வணக்கம். உங்கள் அன்போடும் ஆசீர்வாதத்துடனும் அமெரிக்க அரசின் திருமண அனுமதி பெற்று நேஷ்வில்லில் வாழும் நம் தமிழ் சொந்தங்கள் நண்பர்கள் முன்னிலையில் நேஷ்வில் ஸ்ரீ கணேஷ் கோவிலின் மூத்த குருக்களின் வாழ்த்துக்களோடு அமெரிக்க அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரியின் தலைமையில் அமெரிக்க முறைப்படி எங்கள் மகன் தனுஷ்கும் மற்றும் அக்ஷயாவிற்கும் திருமணம் இனிதே நடைபெற்றது. உங்களின் மேலான பார்வைக்கும் உங்களின் வாழ்த்துக்களுக்கும் நன்றிகள் பல கோடி அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் சட்டப்படி முறைப்படி நடந்த தன்னுடைய மகன் தனுஷின் திருமண வீடியோவை தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காரு. ஜப்பானில் முதல் முறையாக நடந்த தன்னுடைய மகன் தனுஷ் மருமகள் அக்ஷயா தம்பதியினருடைய அந்த திருமணத்தை வெகு விமரிசையாக பார்க்குறவங்களாம் வாய்ப்பு அளிக்கிற அளவுக்கு பல கோடி செலவு பண்ணி பயங்கரமாக நடத்தி முடிச்ச நெப்போலியன் அவர்கள் 2வது முறையாக அமெரிக்காவில் சட்டப்படி முறைப்படி நடந்திருக்கக்கூடிய தன்னுடைய மகன் தனுஷினுடைய திருமணத்தை பெரிய அளவுலலாம் விமரிசையாக கொண்டாடாமல் ரொம்ப சிம்பிளாக முடிச்சுட்டு நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களை மட்டும் கூப்பிட்டுருக்காரு. அக்ஷயா மற்றும் தனுஷ் இவங்க 2 பேருடைய குடும்பத்தினர் மட்டும் தான் திருமணத்தில் கலந்துகிட்டு இருந்திருக்காங்க. அதை சோஷியல் மீடியாவில் பதிவிட்டு அதன் மூலமாக முறைப்படி தங்களுடைய மகனுக்கு திருமணம் நடந்தது அப்படின்றத அறிவிச்சிருக்காரு நெப்போலியன்.